ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிகிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லி எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அங்கே பிஜேபி பெரும்பான்மையை பெற்று அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதில் இன்னைக்கு இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருஷமாகவே ஆம் ஆத்மின்ற ஒரு மிகப்பெரிய கட்சி தான் டெல்லியை ஆண்டுகிட்டு இருந்துச்சு. பிஜேபிக்கு பெரிய ஒரு சவாலாக இருந்த ஒரு மாநிலம்னே நம்ம சொல்லலாம், டெல்லியை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷமாவே ஷீலா தீக்ஷித் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸை சேர்ந்தவங்க தான் அந்த நாட்டை அந்த மாநிலத்தை ஆண்டுட்டு வந்தாங்கன்னே நம்ம சொல்லணும். அவங்களுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி 10 வருஷமா, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்றுவிக்கப்பட்ட ஆம் ஆத்மி பார்ட்டி தான் பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வரும்போது பிஜேபி பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்று அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா சூஸ் பண்ண அவங்கள பெயரை பார்த்தீங்க அப்படின்னா ரேகா குப்தா. இவங்க பார்த்தீங்கன்னா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவா இந்த எலெக்ஷன்ல தான் போட்டிடுறாங்க. போட்டியிட்ட முதல் எலெக்ஷன்லயே அவங்க வெற்றி பெறாங்க. டைரக்டா சிஎம்ஏ ஆயிடுறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல டெபியூட்டி சிஎம் ஆயிருக்கிற ஒரு பேர் பாத்தீங்கன்னா பர்வேஷ் வர்மா. இவர் பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சியோட மிகப்பெரிய ஒரு சக்தினே சொல்லலாம். அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து போராடி இவர் அந்த தொகுதியில வென்றிருக்காரு. இவர் டெபியூட்டி சிஎம் அறிவிச்சிருக்காங்க. இந்த ரேகா குப்தா அப்படிங்கிறவங்கள பத்தி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 50 வயசு ஆச்சுங்க. இவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3 டைம் இவங்க கவுன்சிலரா இருந்திருக்காங்க. மேயர் எலெக்ஷன்ல போட்டிட்டு அதுல தோல்வியை தவழ்ந்திருக்கிறாங்க. இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ எலெக்ஷன். இவங்க பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட நல்ல விதமான ஒரு ரேப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அவங்க பண்ணியிருக்காங்கன்றது தான் நமக்கு வலைதளங்கள் மூலமாகவும் நியூஸ் மூலமாகவும் நமக்கு தெரிய வருது. அதே போல பாத்தீங்கன்னா இவங்க டெல்லி யூனிவர்சிட்டியில படிக்கிற சமயத்துல அங்க நடந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்று சேர்மேனா ஆயிருக்காங்க. ஸோ இவங்களோட ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு பதவியேற்பில் பிரதமர் மோடி ஆகட்டும், அமித்ஷா ஆகட்டும், அவங்க கட்சி தலைவரான ஜேபி நட்டா ஆகட்டும், எல்லாருமே அந்த விழாவில் கலந்துருக்கிறாங்க. இனி எப்படி நியூ டெல்லி அந்த ஆட்சியை அவங்க கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது தான் இனிமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்க போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். ஸ்டே டியூன்ட்.